திமுக காரங்க எது செஞ்சாலும் அதுல பின்னாடி ஒரு மோசடி இருக்கும் அப்படின்னு ஆழமா நம்புறவன் நானு. அதனால இன்னைக்கு அதை பத்தி டீட்டெயில்டா பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஆப்பை தேடி 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 போய் நான் அந்த ஆப்ல தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியா உட்கார்றது திமுக காரர்களோட வேலையா போச்சு. அப்படி ஒரு ஆப்பா தான் இந்த லேப்டாப்பும் வந்து சேர்ந்திருக்கு. அப்ப இது லேப்டாப் இல்ல, லேப் ஆப்பு அப்படின்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம். 2006 2011 திமுக ஆட்சி காலகட்டம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி, கலைஞர் டிவி. ரொம்ப நல்ல திட்டம் உண்மையிலேயே. அன்னைக்கெல்லாம் டிவி வாங்குறது அப்படிங்கிறது நிறைய பேரோட கனவா இருந்துச்சு. பக்கத்து வீட்டுல போய் டிவி பார்ப்பாங்க, எட்டி பார்த்தா ஜன்னலை மூடுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வைக்கிற சேனலை தான் பார்க்க முடியும். இப்பெல்லாம் இருந்த காலகட்டத்தில் அந்த திட்டம் உண்மையிலேயே பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டம். பட் அதுதான் திமுகவுக்கு ஆப்பாவும் வந்த திட்டம். இந்த 2G ஊழல், மெகா ஊழல் உலகம் முழுக்க பேசப்பட்டுச்சு. தமிழ்நாட்டுக்காரன்னா திருட்டு பய அப்படிங்கிற அளவுக்கு பேச வைக்கப்பட்ட அந்த 2G புகழ் ராசாவோட ஸ்பெக்ட்ரம் ஊழல் இந்த வீடுதோறும் போய் சேர்ந்த டிவிகளாலதான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. தானா ஆப்ப தேடி உக்காந்துட்டாரு. கருணாநிதி ஆட்சியோட மின்வெட்டு, நில மோசடி, எல்லா கர்மமும் வீடு வீடா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காரணமா இருந்தது கருணாநிதி கொடுத்த அந்த டிவி அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு தனக்குத்தானே ஆப்பு வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே போலதான் இந்த லேப்டாப்பும், லேப்டாப்னே நான் சொல்லல, லேப் ஆப்பு இந்த ஆட்சிக்கு லேட்டாக அடிக்கப்பட்ட ஆப்பு. தனக்குத்தானே நமக்கு நாமே திட்டத்தின் அடிப்படையில் ஸ்டாலின் சொந்த செலவில் வைத்துக் கொண்ட சூனியம் அப்படின்னு கூட இதை நாம சொல்லலாம்.